ஒரு ஊர்ல யாசகனும் அரசனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. யாசகனோட வேலை தினமும் வீடு வீடா போய் உணவு வாங்கி சாப்பிடுறது. அரசன் தன்னோட பரிவாரங்கள் சூழ பகலெல்லாம் காட்டுக்கு போய் உயிர்களை வேட்டையாடுறது. யாசகன் எப்பவுமே ஊர்ல வீட்டுக்கு வீடு போய் யாசக பெற போகும்போது சில வாக்கியங்களை உறக்க சொல்லிட்டே இருப்பான். அதே போல அன்னைக்கு நைட்டு அரசன் வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது செய்தாருக்கே செய்த வினைங்கிற வாக்கியத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருந்தான். அதை கேட்டு கோபம் அடைஞ்ச அரசனோட மனைவி, இவ யார பத்தி செய்தாருக்கே செய்த வினைன்னு சொல்லிட்டே இருக்கா, வர வர என்னோட தொல்லை தாங்கவே முடியல, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு நினைச்சிட்டு தனது வீட்டு அறுசுவை உணவை வச்சு அதுல விஷம் கலந்து யாசகனுக்கு கொடுத்துட்டா. அதை வாங்கிட்டு போன யாசகன் ஒரு இடத்துல தனியா உட்காந்து, ராஜா வீட்டு உணவு அறுசுவை உணவா தான் இருக்கும், மத்த சாப்பாட்டோட கலந்து சாப்பிட்டா ருசி கெட்டுரும், அதனால ராஜா வீட்டு சாப்பாட்டை அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அரசன் வீட்டு உணவை ஒரு சிறு மூட்டையா கட்டி வச்சுட்டு மத்த வீட்டுல வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். காலையில விடிஞ்சது. எழுந்ததுக்கு அப்புறம் யாசகன் தங்கிட்ட இருந்து அரசன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிடறதுக்காக காட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்தான். அப்போ வேட்டைக்கு வந்த அரசன் பசியோடு தாகத்தோடும் களைத்து போனவனா அந்த மரத்தடியில உட்கார்ந்தான். தன்னோட பரிவாரங்கள் சூழ அரசன் மிகுந்த பசியில அவதிப்படுறது அவன் முகத்துல தெரிஞ்சது. அதை கண்ட யாசகன் அரசங்கிட்ட, இதை சாப்பிடுங்கள் அரசே, உங்கள் வீட்டு உணவு தான் சொல்லிட்டு அந்த உணவு மூட்டையை கொடுத்தான் அன்போடு. உணவு மூட்டையை பிரிச்சு பார்த்த அரசன் அதுல நேத்திக்கு நைட்டு நம்ம சாப்பிட்ட அத்தனை உணவுகளும் இருக்கிறத பார்த்து தான் வீட்டு உணவு தான் அப்படின்னு நினைச்சிட்டு திருப்தியா சாப்பிட்டான். உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரசனோட நெஞ்சை கவ்வியது விஷம். நிலை குலைந்து தலை சாய்ந்து அந்த இடத்திலேயே உயிர் விட்டான் அரசன். அதை கண்ட அமைச்சர் யாசகங்கிட்ட விவரம் கேட்க, நான் எதுவுமே செய்யலைங்க, செய்தாருக்கே செய்த வினை அப்படின்னு சொல்ல அந்த வாக்கியத்தோட குறிப்பு உணர்ந்த அமைச்சர் அரசனோட மனைவி கிட்ட போய், நேத்திக்கு நைட்டு நீங்க பிச்சைக்காரனுக்கு உணவு போட்டீங்களான்னு கேட்க, உடனே அரசனோட மனைவி, நான் தான் உணவுல விஷம் கலந்து கொடுத்தேன்னு சொன்னான். அதுக்கு அமைச்சர், யாசகன் சாகல, செத்தது உன்னோட கணவன் தான் நடந்ததை சொன்னாரு. அதை கேட்ட அரசனோட மனைவி, அவன் அப்பவே சொன்னானே செய்தாருக்கே செய்த வினை என்று, கேட்டேனா நான் செய்த செயல் என்னோட கணவனோட உயிரையே பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுதா. அழுதென்ன பையன், இறந்த கணவன் திரும்பி வந்து விடவா போறான், இந்த மாதிரி தான் நம்மள பலர் மூடர்களாய் இருந்து விடுகிறோம். செய்தாருக்கே செய்த வினை என்பதை அறியாதவர்களாய் பல தீய செயல்களை பிறருக்கு செய்கிறோம், பின்பு அதை நமக்கே கெடுதலாய் முடிய வருந்துகிறோம்.